ஹே ஆல் இட்ஸ் மீ வந்தனா வெல்கம் டு மை vlog. என்னோட சண்டே vlog தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த vlog எடுக்கும்போதே வந்து ஒரு 9:30க்கு மேலேயே வந்து இருக்கும். ஸோ தோசை ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து முதல்லயே ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ என் பையன் இப்போ தான் எந்திரிச்சிருக்கான் ஒரு 9:00 மேலே. ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் பால் ஆற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு பால் குடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டிலை மட்டும் ஸ்டெரிலைஸ் பண்ண போட்டுடலான்னு பாட்டிலை நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ரொம்ப துணி வந்து சேர்ந்துருச்சு. நான் லாண்ட்ரி போடவே இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 4 நாளைக்கு மேலேயே இருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சேர்ந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து லாண்ட்ரில போட்டுடலான்னு மிஷின்ல போட்டுட்டுருந்தேன். பட் ஆனா மிஷின் ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா பேக் வந்து எம்ப்டி ஆகல. ரொம்ப இன்னைக்கு இருந்தது. அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு ரஞ்சித்தோட ஷர்ட்ட மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு, இன்னொரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் போட்டுட்டு, மீதி வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சைக்கிள்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் லிக்யூடும் வந்து ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து செட் பண்ணியிருந்தேன். ரொம்ப செட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப துணி இருக்குது. எப்படியும் காயறதுக்கு வேற எனக்கு லேட் ஆகும். அதனால வந்து 20 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கிட்டேன். ரஞ்சித் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால வந்து ஜஸ்ட் ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தோசை வேணாம், எனக்கு ஆப்பிள் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னதுனால, சரி ஓகே எனக்கும் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எப்போவுமே பால் காய்ச்சறதுக்குன்னா 2 பாத்திரம் மட்டும் தான் வச்சுருப்பேன். வேறு எந்த பாத்திரத்துலையும் பாலை காய்ச்ச மாட்டேன். இன்றைக்கி அந்த 2மே சிங்கில் தான் கிடக்குது. அதனால வந்து டீ குடிச்ச கிளாஸை நெக்ஸ்ட் அந்த பாத்திரம் மட்டும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு பாலை காய்ச்சணும். பழைய பால் தான் இருக்குது வெளியே. அதனால் அதை மட்டும் கழுவி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என் பையன் டம்ளர்லேருந்து தண்ணி வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். குடிக்கிறதுக்கு இல்லை, அதை கொட்டி விளையாடணும் அவனுக்கு. நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் எனக்கு டீ மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். ரஞ்சித்துக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு சாப்பிடணும்னு தோணலை எனக்கு எதுவும். அதனால் டீ மட்டும் குடிச்சிக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக டீ வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவியாச்சு இல்லையா, அதனால் அந்த பாத்திரத்துலேயும் வந்து நெக்ஸ்ட்டு பாலையும் வந்து காய்ச்ச போட்டுட்டேன். ஸோ மீன்வைல் எனக்கு டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதனால் அதையும் எனக்கு கிளாஸில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். உடனே டீயை வந்து எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ள சிங்கில் வச்சுருவேன். அது கொஞ்சம் ஊற போட்டால் தான் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது காஞ்சு போய் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அதுலேயும் தண்ணி வந்து ஃபில் பண்ணி ஊற போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என் பையனுக்கு மட்டும் தானே, அதனால் அவனுக்கு மட்டும் தோசை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு நைட் வாங்கின கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு. அது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் டீ போட்டதே மறந்துட்டேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. அதை மட்டும் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சார் டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து சாதம் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சாம்பாரும் புடலங்காய் கூட்டும் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அதை மட்டும் தோலை உரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு அப்புறம் அந்த புடலங்காய் வந்து போட்டுட்டு மீதி சாம்பாருக்கு தேவையான தனியாக வந்து வச்சு குக்கரில் வச்சுட்டேன். ஸோ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. குக்கர்லேயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் உப்புக்கு வந்து உப்பு இல்ல. நான் திரிச்சு வைக்கல. நான் எப்பவுமே கல் உப்பு போட்டு தான் திரிச்சு வைப்பேன். ஸோ அதனால அதையும் மிக்ஸியில போட்டு திரிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்த டைம்னு பார்த்து கரெக்ட்டா உப்பு இல்ல. எப்பவுமே எனக்கு இப்படி தான் ஆகும். ஸோ என்னைக்கு ரொம்ப லேட்டா இது பண்ணுறோமோ, அன்னைக்குன்னு பார்த்து இந்த மாரி ஏதாவது ஒண்ணு இல்லாம போயிடும். நெக்ஸ்ட்டு திரிச்ச உப்பு ஓரமா எடுத்து வச்சாச்சு. புடலங்காய் கூட்டுக்கு வந்து குக்கர்ல வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால பருப்பும் அதுவும் வந்து போட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என் பையன் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் ஒரு டவல் போட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை வந்து மூடி வச்சாச்சு. மூடிட்டு ஸோ அவனையும் நெக்ஸ்ட்டு என் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான். அவனையும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி அந்த கூட்டுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கூட்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதே பேனில் நெக்ஸ்ட்டு சாம்பார் பண்ணிக்கலான்னு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாம்பார் வந்து ஃபைனலாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா, என் பையன் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கான். கட்டிங் பிளேடு, நெக்ஸ்ட்டு எல்லாம் கிடக்குது கீழ. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு, அப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு, ஒரு ஈவினிங் அப்போ தான் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து துணிய வந்து காய போட்டுட்ருந்தேன். உடனே பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி சமையல் முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங் தான் வந்து அகெயின் இந்த துவைச்ச துணிய எடுத்து காய போட்டுட்ருந்தேன். ஸோ இன்னைக்கு விலாக் அவ்வளோதான். தேங்க் யூ. பாய்.